கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்க போகிறோம் பார்க்கலாம். இந்த நான் விவாதத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்பது நான் பேசினால் பூகம்பம் வெடிக்கும் ராகுல் காந்தியினுடைய அந்த அறிக்கையிலிருந்து தான் ஒரு வார்த்தை எடுத்திருக்கிறோம். இது ஏதோ சினிமா பட தலைப்பு போல இருக்கிறது. ஆனால் மிக நுட்பமாக ஒரு அரசியல் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். நான் பேசுகிற போது இந்திய பிரதமர் மோடியால் அவையில் அமர்ந்திருக்க கூட முடியாது, இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நேற்றைக்கு கூட பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது இந்திய பிரதமர் திரு மோடி அவர்கள் மக்களவையில் என்னை பேச அனுமதிக்கவில்லை, அதனால் நான் மக்கள் மன்றத்தில் பேசுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதை தாண்டி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்குவது தவறு என்று சொல்லியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் கடந்து இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கைகளை இவ்வளவு நாட்கள் கடந்த பிறகும் கூட ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்று குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார். இந்த அனைத்து கருத்துக்களையும் சேர்த்து தான் இந்த விவாதத்தை நம்ம நடத்த இருக்கிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம் கேள்வி நேரத்தில். மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். நான் பேசினால் பூகம்பம் வெடிக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களினுடைய விமர்சனத்தை முன்வைத்து இந்த வாதத்தை தொடங்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். காங்கிரஸிலிருந்து சட்டமன்ற கொறடா விஜயதாரணி அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து மாநில செயற்குழு உறுப்பினர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் வணக்கம். சிபிஎம்மிலிருந்து திரு சிந்தன் அவர்கள் வணக்கம். இது மட்டுமல்லாமல் நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு சேதுராமன் அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்றுவிட்டு இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திரு ராமசுப்ரமணியன் அவர்கள், உங்களிடமே முதல் கேள்வியை துவக்கணும். புயல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழலில் பூகம்பத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விமர்சனம், என்னை பேச அனுமதித்தால் பூகம்பம் வெடிக்கும், நான் பேசுகிற போது மோடியால் அவையில் அமர்ந்திருக்க முடியாது அப்படின்றது ஒரு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சாலும் கூட அதற்கு உள்ளடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சவாலை திரு மோடிக்கு விடுறார். நீங்கள் வாங்க, அவைக்கு வாங்க, என்னிடம் தரவுகள் இருக்கிறது அப்படின்றப்ப ஏன் ராகுல் காந்தியையும் பேச அனுமதிக்கலை, திரு மோடி அவர்களும் அவைக்கு வரல? நம்மோட உட்கார்ந்துருக்கிறது விஜயதரணி அவர்கள் எம்எல்ஏ. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. அவங்க முதல் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எம்எல்ஏவாக இருந்தாங்க, இப்போவும் கண்டினியூ ஆகிறாங்க. வெரி பவர்ஃபுல் ஸ்பீக்கர். அவங்களுக்கு அந்த நடவடிக்கைகளை நன்றாக தெரியும். அந்த சட்டசபையில் என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது, அதே மாதிரி நடைமுறைகள் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துக்கும் இருக்கின்றது. அங்கே ஒரு மெம்பர் பேசணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவங்களுக்கெல்லாம் ஒரு இவ்வளோ நேரம் தருகிறது, யார் பேசலாம் அப்படிங்கிறதுலாம் ஒரு வரைமுறைகள்லாம் இருக்கின்றன. ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசுவது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அவர் அந்த அவுட் ஆஃப் டர்ன்கிற மாதிரி நான் என்ன பேச அனுமதிக்கவில்லை, நான் திடீர்னு போய் எழுந்தெல்லாம் பேச முடியாது. அவங்களுக்குன்னு கட்சி, அந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற அந்த எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னா கூட பெரிய கட்சி அப்படிங்கிற அளவிற்கு ஒருவர் இருக்கார் அங்கே, கார்கேன்னு. ஸோ அவரை வேணால் ஒரு முக்கியமாக முன்னிலைப்படுத்தலாம். இப்போ ராகுல் காந்தி நான் எழுந்து பேசுவேன், என்ன அனுமதிக்கவே இல்லை அப்படின்னு பேசுவது என்பது சரியானதல்ல. இல்ல, ஆனால் அதுக்குள்ள இன்னும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் மோடிக்கு தான் சொல்றார். இல்ல நான் ரெண்டு விஷயம் சொல்றார். என்ன அனுமதிக்கவில்லை, அது நான் பேசினால் சபாநாயகர் முடிவெடுக்கட்டும். அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இல்ல நீங்க திரு ராகுல் காந்தி அவர்களை பாஜக கையாண்ட விதத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர் மக்களவையில் என்ன செய்வார், அவர் அந்த உறுப்பினராக என்ன பேசிட முடியும்லாம் கிண்டல் செய்த விஷயங்கள்லாம் நம்மளும் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அவர்தான் சிறந்த பேச்சாளர் என்று வர்ணிக்கக்கூடிய திரு மோடி அவர்களை சபைக்கு அழைக்கிறார், வாங்கன்னு கூப்பிடுறார். ஆனா அவர் வரல. இருங்க, நான் சொல்றேன், அப்படி அர்த்தம் இல்லை மிஸ்டர் விஜயன். நாங்கள் பேசும்பொழுது நீங்கள்லாம் நம்முடைய பிரதமர் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல காங்கிரஸ்காரங்க சொன்னாங்க. டாக்டர் மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர், அவர் பேசும்பொழுது அமைதியாக அமர்ந்தார், ரொம்ப கூர்ந்து கவனித்தார். நீங்கள் பேசின உடனே அவர்கிட்ட போய் கை கொடுத்து சிரித்து பேசி கொண்டிருந்தேன், இது உண்மை. அப்புறம் பிரதமர் அங்கே வர வேண்டும், பார்லிமெண்ட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு கூப்பிடும்பொழுது அவர் அங்கே வந்தார். அந்த சமயத்தில் ஒரே கூச்சல் குழப்பம், அவரை பேச விடாதபடிக்கு நான் ஐ வாஸ் ரெடி டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன போது ஒரே சத்தமும் சண்டையும் போட்டு அந்த அன்னைக்கு நாடாளுமன்றம் முடக்கப்பட்டது. இப்படி நீங்கள் அதை தான் பிரணாப் முகர்ஜி சொன்னது. இது மாதிரி அவர் நீங்கள் வாங்க பேசணும் அப்படின்னா அவர் வர நாளைக்கு
அவரை பேச விடாதபடி பண்றதுங்கிறது எந்த இல்ல நியாயம்? திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட இந்த 2G வழக்கு சம்பந்தமா நடந்த போது நீங்க தொடர்ந்து அவையை கவனிச்சிருந்தீங்கன்னா அவ்வளவு அமளிதுமொழியாச்சு. ஆனால் ஒவ்வொரு முறையும் பிரதமர் மன்மோகன் சிங் வந்துட்டே தான் இருந்தார். ஏதோ நான் ஒரு நாளைக்கு வந்தேன், ஏதோ புதிதாக நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் இருக்கு, அதனால இனி நான் வரல, மக்கள் மன்றத்துக்குலாம் அவர் போகல, தொடர்ந்து வந்துட்டு இருந்தார். மறுநாள் வந்திருக்கலாம், அதற்கு மறுநாள் வந்திருக்கலாம். இதெல்லாம் திரு மோடிக்கு ரொம்ப இயல்பானது தான், நாடாளுமன்றத்தில் இயல்பானது. இல்ல திரு விஜயன் அவர்களே, ஒரு நாள் வந்தப்பே அமைதியாக இருக்கணும் எதிர்பார்க்கல. இல்ல அப்படி அர்த்தமே இல்லை. அவர் வந்து பேசணும்னு நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன்னார், ஆனா பேச விடவே இல்லை. இப்ப இங்க உட்காந்துறீங்க, என்ன வந்து நீங்க வாங்க சார் கொண்டு உட்காந்து வச்சுட்டு பேசணும்னு நீங்க கூப்பிட்டுட்டு என்ன பேச விடலைன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் வந்து வெறும் பொம்மை மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பேன். அப்புறம் அடுத்தது நோ 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 லிசன் டு மீ ப்ளீஸ். நோ 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 அப்புறம் நீங்க அடுத்தது பேசுங்க சார். நான் இந்த அவையை வந்து குறுக்கீடு இல்லாம சிறப்பா நடத்த. எக்ஸாக்ட்லி அதுதான் நானும் விரும்புகின்றேன். நண்பர் வந்து ஒரு இளைஞர், அவர் எப்பவுமே துடிதுடிப்பான ஒரு இளைஞர். அவர் திடீர்னு அவருடைய கருத்து சொல்லணும்னா யாரா இருந்தாலும் குறுக்க பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். கொஞ்சம் தயவு செய்து அமைதியாக என்ன மாதிரி ஒரு சீனியர் பர்சன்ட்ட பேசும்போது ரொம்ப குறுக்கிடாமல் பேசணும். நான் நீங்க சொன்னது போல செஞ்சு சார் விடுங்க, நீங்க பேசுங்க. அதனால வெரி வெரி நைஸ். அதனால இந்த அனந்தகுமார் எடுத்து சொல்றார், இந்த ரூல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்து அவுட் ஆஃப் டர்ன்ல நீங்க பேச முடியாது, நீங்க பேசுறதுக்கு எப்போ வேணுமோ அந்த டைம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை. ஆகவே இதுல முக்கியமான விஷயம், இதுல வந்து மெயின் இஷ்யூ வருவோம், இவர் வந்தா பூகம்பம் வந்துடும் அப்படின்னு. என்ன பூகம் வரப்போறதுன்னு எனக்கு தெரியல. முக்கியமானது இவர் நம்முடைய பாரத பிரதமர் சொன்னது என்ன, கருப்பு பணத்தை கொண்டு வரணும். 50 வருஷமாக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தே அந்த கருப்பு பணத்தை நம்ம அதற்குள்ள வருவோம். நம்ம இல்ல இதெல்லாம் தான் பூகம்பம் என்பது ஒவ்வொரு சுற்றாக தீவிரவாதம் அப்படிங்கிறது. இல்ல ஒவ்வொரு இதனால என்ன இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணாம நான் பூகம்பம் வரும் புதிர் போடுறது என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு வேடிக்கையா சொல்ல ஒரு பாட்டு, ஒரு சினிமா பாட்டு, ஒரு நான் சிரித்தால் தீபாவளிங்கிற நான் அவர் பேசினா ஒரே சிரிப்பா வரப்போறது, அவ்வளவுதான். அதுதான் பூகம்பம். அப்படின்னா அப்படிதான் இருக்க போகுது. விஜயதாரணி அவர்களிடம் திரு ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும் பதில் சொல்லுங்க. ஆனால் பாஜக தரப்பு ராகுல் காந்தி பிரதமர் மோடி கிட்ட ஒரு சவாலை விடுகிற போது அதே சவாலாக அவங்க எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, நீங்க காங்கிரஸ்லயே உங்க வருகைக்கு பிறகு பூகம்பம் நடந்துருச்சு, 440 உறுப்பினர்களில் இருந்து 44 குறைச்சிறது வந்து உங்களுடைய சிறப்புன்னு ஒரு அரசியல் பதிலை கொடுக்குறாங்களே வெங்கையா நாயுடு, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுதான், அதாவது ஒரு தகுதியற்ற விமர்சனம், கேலி கிண்டல், அது அங்கே மேலே வெங்கையா நாயுடுலேருந்து திரு ராமசுப்ரமணியம் வரைக்கும் அதே ஒரே மாதிரி புத்தி தான் இருக்கு. இல்ல அப்படி அவங்க மக்களை பொறுத்தவரை அவரும் இப்ப கிண்டல் தானே பண்றாரு. இல்ல அவர் எண்ணிக்கையை வைத்து பேசுவது, அது எண்ணிக்கையை வச்சு அவங்க பேசினாங்க. இவர் வந்து பூகம்பம் வராது, நான் சிரித்தால் தீபாவளி அந்த பாட்டு என்ன மாதிரி படத்துல வருது, என்ன சீன்ல அந்த பாட்டு வந்துச்சு, அதெல்லாம் எவ்வளவு ஒரு தரக்குறைவான விமர்சனம். இதுதான் சொல்றேன், பாஜக நண்பர்கள் நான் மதிப்போட நண்பர்கள்னு சொல்றேன், அந்த நண்பர்கள் சொல்லக்கூடியதுக்கு கூட தரம் வாய்ந்தவர்களாக கருத முடியாத அளவுக்கு மிகவும் தரக்குறைவான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகளை வைத்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு தரக்குறைவான இல்ல இது எப்படி மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர். இந்திய பிரதமர் நான் பேசினா உங்களால எதிர் வரிசையில நாற்காலியில கூட உட்கார்ந்து இருக்க முடியாதுன்றது அது வந்து சவால், அது சவால், அது வந்து தரக்குறைவான விமர்சனம் கிடையாது. நான் சிரித்தால் தீபாவளினா தரக்குறைவான விமர்சனம், 440 44 ஆச்சுன்னு சொன்னது தரக்குறைவான விமர்சனம். ஆனால் பாராளுமன்றத்தில் நீங்கள் வந்து பேசுங்கள் என்று அழைப்பது தரக்குறைவானது அல்ல. அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் நான் பேசும் பொழுது பூகம்பம் வெடிக்கும் அளவுக்குள்ள கருத்துக்களை, உண்மைகளை முன்வைப்பேன், ஊழல் எவ்வாறு நடந்தது என்பதற்கான ஆதாரங்களை, தரவுகளை இந்த நாடாளுமன்றத்தின் முன்பு நான் வைப்பேன். அதற்கு பதில் சொல்ல நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அதே நேரத்தில் இந்த நாடாளுமன்றத்தில் வந்து பிரதமர் பேசுவதற்கு ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வியும் எழுப்பி அதற்குண்டான தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வாருங்கள், எங்களோடு விவாதம் பண்ணுங்கள் என்று அழைக்கிறார் என்றால் அதில் என்ன தரக்குறைவு இருக்கிறது? அது ஒரு சவால். அது அதுதான் நாம் பார்க்க ஒவ்வொரு கட்டமாக நம்ம நகரலாம். ஏன்னா அப்படி நகர்கிற போதுதான் நேயர்களுக்கும் அது புரியுன்றதுக்காக திரு சிந்தன் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் சொன்னதான், எல்லோருமே அந்த அவை அமளி துமளியானது அங்க பிரதமர் மோடி தான் வரணும். அருண்ஜேட்லி சொன்னார், இல்ல மோடியை வர சொல்லுங்க. வெங்கையா நாயுடு நான் பதில் சொல்கிறேன், இல்ல மோடி தான், ஏன்னா மோடி தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டவர் அப்படின்னு தான் சொன்னீங்க. அவர் அவைக்கு வருகிறார், நான் பதில் தருகிறேன் என்று வருகிற போது அவை மீண்டும் குந்தகமாகிறது,
அமளி துமளியாகிறது. அதைத்தான் கேட்கிறேன். நான் வந்தப்ப நீங்க கேட்கல, அதைத்தான் மோடி அவர்கள் சொல்கிறார், எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் மக்கள் மன்றத்துக்கே வந்துட்டேன்றார். நம்ம வந்து இதை டீகோட் பண்ணி பேசுவோம். நவம்பர் 8ஆம் தேதி அவர் ஒரு அறிவிப்பு விடுறாரு. ஆக்சுவலாக அந்த முடிவு ஆர்பிஐ எடுக்க வேண்டிய முடிவு. 8ஆம் தேதி அவர் அறிவிப்பு விடுவதற்கு சில நிமிடங்கள் முன்னால் தான் ஆர்பிஐ கூடுது. டெக்னிக்கலாக நம்ம பதில் சொல்லலாம், அவங்க சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சாங்க, இவங்க பேசிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நான் கேட்கறது, மக்கள் மன்றத்தை முதல்ல நீங்கள் மதிச்சிங்களா? நாடாளுமன்றம் தான் மக்கள் மன்றம். இவர் தனியாக வந்து ஏதோ சொல்கிறாரு, மேடையில் பேசுகிறது மக்கள் மன்றம்னு. மேடையில் பேசும்போது எந்த ஒரு பொய்யையும் கூட இட்டுக்கட்டி சொல்ல முடியும். ஏற்கனவே பட்டியலிட்டு எங்கள் தோழர்கள் இதே மேடையில் பேசியிருக்காங்க. இவர் பேசிய இந்த உரை, குஜராத்தில் அவர் பேசின உரையை கூட பட்டியலிட்டு சொல்ல முடியும். அவர் எதை சொன்னார், எதை சொல்லாமல் விட்டார். மோடி பேசும்போது சொல்றாரு, ஜனாதிபதி சொன்னாரு நாடாளுமன்றத்தை நல்லா நடத்துங்கன்னு சொல்லி. அவர் ஏதோ எதிர்க்கட்சி எம்பிக்களை பற்றி பார்த்து மட்டும் சொல்லலை. விவாதம் நடக்க வேண்டும் என்று சொன்ன அவர் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கணும், அந்த சட்டம் மக்களவையில பாஸ் ஆகாம இருக்கு, உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சுட்டிக்காட்டி பேசினாரு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இதே மோடி லோக்சபால வந்து நின்ன அந்த நாள் மன்மோகன் சிங் பேசும்போது அவர் உட்கார்ந்து கேட்டார்ல, அதற்கு பிறகு சாப்பிட போனவர் ஏன் திருப்பி வரல? ஏன் அவரால் வந்து மன்மோகன் சிங் பேசும்போதே எழுந்து பேசியிருக்க முடியும். பொருளாதார ரீதியாக நீங்கள் செய்த நடவடிக்கை நியாயமானதுன்னா 86% நல்ல நோட்டுகள் எடுத்திருக்கீங்க. நீங்க சொன்ன எந்த ஒரு வரைமுறை, அதாவது நீங்க சொன்னீங்களா கருப்பு பணத்தை ஒழிக்க முடிஞ்சுதா? இன்றைக்கு 100 கோடி ரூபாய் அளவிற்கான பணத்தை புது நோட்டு ஐடி ரைட்ல பிடிக்கிறாங்க. அப்ப இந்த நோட்டு அடித்ததனால் கள்ள நோட்டு பேர்வழிகளுக்கோ கருப்பு பண பேர்வழிகளுக்கோ பிரச்சனை கிடையாது. இதே 2000 ரூபாய் நோட்டை கள்ள நோட்டு அடிச்சிருக்காங்க, தீவிரவாதிகள் கையிலிருந்து பிடிக்கிறார்கள். இதே நேரத்தில் தான் காஷ்மீர்ல நமக்கு தாக்குதல் நடக்குது, தீவிரவாதிகளுடைய தாக்குதல். இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ எந்த நடவடிக்கையும் இதால் தொட முடியாது. ஏன்னா ஏற்கனவே சிறப்பு புலனாய்வுக்குள் அமைத்து இந்த விஷயத்தை விரிவாக விசாரிச்சிருக்கோம். அந்த பணம் எங்க இருக்கிறது? ஏன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இல்ல நான் ஒரு இந்த விஷயத்தை முடிச்சே ஆகணுங்க. பார்ட்டிசிபேட்டரி நோட் எவ்வளவு தடவை பேசியாச்சு. வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு வெள்ளையாக வருகிறது கட்டாயமாக. கிட்டத்தட்ட ஒரு 25 விவாதங்களுக்கு மேல நம்ம இது பற்றி தொடர்ந்து விவாதித்திருக்கிறோம். ஆனா என் கேள்வி, பிரணாப் முகர்ஜி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த அரசியல்வாதி, அவர் பண மதிப்பு நீக்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு நாடாளுமன்றத்தை பயன்படுத்தாதீர்கள்னு ரொம்ப துல்லியமான வார்த்தைன்றது என்ன? இல்ல நான் இப்படி திருப்பி கேட்கிறேன், அந்த போராட்டத்திற்கு பயன்படுத்தாதீர்கள்னா அந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன? ஏன்னா சீதாராம் யெச்சூரி மிக தெளிவாக நாடாளுமன்றத்தை பிரதமர் அவமதிக்கிறார் என்று நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. இந்த பிரச்சனையில நாங்க நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாத காரணத்தினால் உடனடியாக நீதிமன்றத்தை நாடி இருக்கோம், எங்க கட்சி சார்பிலேயே நாடி இருக்கோம். ஏன்? இந்த மக்களுடைய சாமானிய மக்களுடைய பிரச்சனைங்குது. ஏன்னா வெள்ள நோட்டு எடுத்திருக்கீங்க, நீங்க கள்ள நோட்டை பிடிக்கவே இல்லை. இப்பவும் சொல்றோம், நீங்க தனியார் நிறுவனங்கள் சிலவற்றிற்கு சாதகமாக செயல்படுகிறீர்களே தவிர குரோனி கேபிட்டலிசத்தை வளர்க்குறீங்களே தவிர இந்த நடவடிக்கையினால் நீங்கள் சொன்ன எந்த இலக்கையும் அடைய முடியாது. திரு ராமசுப்ரமணியன், ரெண்டாவது இவர் சொன்னார்ல பிரதமர் வந்தா அதுக்கு தான் தலையிட்டு அவர் உடனே நீங்க பேசாதீங்க. நான் இப்ப சொல்றேன், பிரதமர் வந்து பேச முடியாது என்பதுதான் விதியா? அப்ப அருண்ஜேட்லி எப்படி பேசுறாரு, மற்ற அமைச்சர்கள் எப்படி பேசுறாங்க? இவரிடம் பேசுவதற்கு உண்மை இல்லை. உண்மை இல்லைங்கனால வெளியில போய் தவறான தகவல்களை சொல்றாரு எப்பவுமே. இரண்டு பேருக்கு ஒரே ஒரு செய்தி என்னன்னா, நீங்க திரு ராமசுப்ரமணியன் அவர், நான் இன்னும் உங்களுக்காக ஒரு கிளாரிட்டிக்காக, நீங்கள் வந்து இல்ல திரு மோடி அவர்கள் பதில் சொல்லலன்றதுதான் விவாதமாக இருக்கிறப்ப அந்த கட்சி சார்ந்த அவருக்கு உரிய நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா மக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. திரு ராமசுப்ரமணியன், திரு சிந்தன் சொன்னதுதான், நீங்க மேடைகள்ல நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அதான் மக்கள் வந்து உங்களை கேள்வி கேட்க போறதில்ல. சீதாராம் யெச்சூரியினுடைய அறிக்கையில் ரொம்ப துலக்கமாக இந்த நடவடிக்கைக்கு பிறகு பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆகிவிட்டார்கள்ன்றதை அவர் நிறுவுறார். பிரதமர், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு நீண்ட ஒரு ஆய்வு அறிக்கை போலவே அவர் உரையை வைக்கிற போது இதெல்லாம் நீங்க பாராளுமன்றத்தில் தானே பேச முடியும். நீங்க வெறும் கோஷமாக எப்படி மக்கள் மன்றத்தில் பேசிட முடியும்? சார், அன்னைக்கு நான் உண்மையா பொய்யா, நமது பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வந்து பேசுறதுக்கு ரெடியாக இருக்கும்பொழுது அன்றைக்கி கூச்சல் குழப்பம், நான் இன்றைக்கி பேசுவதற்காக வந்திருக்கிறேன் வந்தபோது அன்றைக்கி சத்தம் போட்டு கலாடா பண்ணிடுறதுங்கிறது உண்மையா இல்லையா? அப்ப என்னதை இவர் வந்து இவர் ஒன்றும் இவர் வந்து ஒரு நிமிஷம் அடுத்தது இல்லை, நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க. இந்த அவர் வந்து பேச வந்தார், அவர் ஒன்று எப்படி பேசலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான். ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா யார் எந்த மெம்பரும், இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபினான்ஸ். ஆகவே அதை பற்றி அவர்கள் வெறும் அவர் நிறைய பேசிட்டோம். ஃபினான்ஸை பற்றி வரும்பொழுது இது பிளாக் மணி என்று வருகின்ற இந்த சமயத்தை பற்றி பேசும்பொழுது அருண் ஜேட்லி நிறைய பேசி இருக்கின்றார்.
ஆகவே அடுத்தது வெங்கையா நாயுடு அவர் ஒரு மினிஸ்டர் தான். பல நேரங்களில் ஒரு மினிஸ்டர் இல்லாத போது அல்லது இருக்கும் பொழுது இன்னொருத்தர் பேசுவது என்பது தவறு கிடையாது. இதெல்லாம் அப்புறம் ஒரு நிமிஷம் இப்ப நான் ரெடியா இருக்கேன். I am ready. நீங்க என்ன அலோ பண்ண மாட்டீங்க. நான் வந்து லோக்சபால பேச வேண்டியவன் இன்னைக்கு மக்கள் மன்றத்திலே பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன அலோ பண்ணல எதை விடல சொல்லுங்க சார். இதுதான் ஒரு நிமிஷம். அப்புறம் அடுத்து இன்னொரு பாயிண்ட். ஒவ்வொரு கட்டம் RBI அதுக்குள்ள டெக்னிக்காலிட்டி வேண்டாம். நான் ஒரே ஒரு விஷயம், ஏன்னா அதெல்லாம் தான் நம்ம ஒவ்வொரு கட்டமாக வாதிக்கலாம். அனுமதிக்கலங்கிறது உண்மை. திரு நம்ம பேசுவோம் வந்து நீங்க பேசுறேன்னு திரு சேதுராமன் அவர்கள்ட்ட நம்ம போலாம். பொருளாதார நிபுணர் நான் அவர்கிட்ட போகணும். நான் உங்கள்கிட்ட அரசியல் கட்சிகளினுடைய நிலைப்பாட்டை அதே கேள்வியை உங்களிடம் கேட்க விரும்பல. அது நியாயமும் கிடையாது. ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வாதம் என்பது, இடதுசாரிகள் இன்றைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய வாதம் என்பது, ஏன்னா ராகுல் காந்தி சொல்றாரு அதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அதையே நான் ரிலேட் பண்ணி தான் கேட்கிறேன். இந்த பண மதிப்பு நீக்க நடவடிக்கை என்பது தடம் புரண்டு விட்டது அப்படின்றார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நாங்க ஒரு 2000 ரூபாய் எடுக்கிறதுக்கு எங்களால முடியல, கால் கடுக்க நிக்க வேண்டியிருக்கு. ஆனா புது நோட்டுகள் 2000 ரூபாய் கட்டுக்கட்டாக கைப்பற்றப்படுகிறது என்றால் நீங்க எதற்காக பேசினீர்களோ அது தடம் புரண்டு விட்டது தானே அர்த்தம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது நீங்க சொன்னதுக்கு போவோம். எக்கானமி அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல்ல வந்து விவசாய எக்கானமி, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எக்கானமியாக இருந்தது. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எக்கானமியிலிருந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு எக்கானமி ஆச்சு. இண்டஸ்ட்ரியல் பேஸ்டு எக்கானமியிலேருந்து இப்போ வந்து டெக்னாலஜி பேஸ்டு எக்கானமிக்கு நமது நாடு மற்றும் உலகம் பூராவும் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த டிமாடர்னைசேஷனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரசாங்கம் ஒண்டி இதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. இதில் வந்து எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது. தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குது, வங்கிகளுக்கும் பொறுப்பு இருக்குது, ரிசர்வ் பேங்குக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த வங்கிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது நீங்கள் சொன்னது போல். இதை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் இப்போ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து தவறு கிடையாது. இல்ல திரு சேதுராமன் அவர்கள்ட்ட தவறுகள் இல்ல நீங்க ஒரே ஒரு கேள்விக்கு, ஏன்னா நம்ம நிறைய பேசுனதுனால நான் ரொம்ப துல்லியமான கேள்விக்கு பதில் சொன்னா மக்களுக்கு விளக்கம் கிடைக்கும். நீங்க எதற்காக இதை கொண்டு வந்தீங்களோ அது நடைபெறலன்றத சமீபத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை காட்சியாக இருக்கிறது. நான் கேட்பது, இது பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக ஆக்கும் அப்படின்றது தான் அவங்க வைத்த, அதைத்தான் நாடாளுமன்றத்திலையும் பேசிட்டு இருக்கிறாங்க. இது பத்தி நாடாளுமன்றத்தில் சரியா விவாதிக்கப்படலை. ஒரு பொருளாதார நிபுணராக நீங்க எப்படி பார்க்கறீங்க? தடம் புரண்டு விட்டதா இல்லையா? இல்லை, இது வந்து தடம் புரண்டு விட்டது என்று கூற முடியாது. அதாவது நமது நாட்டிலே 120 கோடி மக்கள் இருக்காங்க. 120 கோடி மக்கள்ல 4 கோடி மக்கள் தான் இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்றாங்க. இது சரியா? முதல்ல கேளுங்க. அதாவது எல்லா கையிலும் இன்னைக்கு வந்து பணம் இருக்கு, பணம் இல்லாத மக்களே கிடையாது. அந்த பணத்தை அதாவது பாத்தீங்கன்னா நிறைய வேலட் உள்ளுக்குள்ள இருக்கு, நிறைய பேங்க் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, கருப்பு பணமா இருந்திருக்கு. அதை வந்து உள்ள கொண்டு வந்தா நம்மளுடைய எக்கானமியை வந்து, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெங்தன் பண்ணும்பொழுது இந்தியன் எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு உலக சந்தையில் நல்ல ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே, சாமானிய மனிதர்களிலிருந்து எல்லாருக்குமே அவங்களுடைய கருப்பு பணத்தை தடுப்பதற்குண்டான சரியான வழி என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. இதில் ரொம்ப குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களினுடைய அறிக்கையில் இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஆனால் பிரதமர் அவர்கள் நேற்று கூட பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிற போது ஊழல்வாதிகளின் அதிகாரத்தை பறிக்க நான் மேற்கொண்ட நடவடிக்கை, ஒரே கருத்து 2 தரப்பிலிருந்து பேசப்படுகிறது. எது சரியானது? விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை திரு ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இதை மையமாக வைத்து தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். விஜயதாரணி அவர்களிடம், இதில் வந்து நிறைய நிர்வாக சிக்கல்கள் இருக்குது, மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள் அப்படின்ற அளவுகளில் தான் நிறைய விமர்சனம்லாம் வந்தது. அதை கூட நம்மளால் ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த கேஷ்லெஸ் எக்கானமி அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு வராங்க. இது வந்து இந்த கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக தான் நோட்டை செல்லாதாக்கணும், கள்ளப்பணத்தை ஒழிப்பதற்கு நோட்டை செல்லாதாக்கினோம் அப்படிங்கிறது தான் முதல் கூற்று. பிரதமருடைய முதல் வீர வசனமே அதுவாக தான் இருந்தது. சரி, கருப்பு பணம் ஒழிந்ததா?
எங்கே கருப்பு பணம் ஒழிந்த மாதிரி தெரியல. நேற்று முந்தா நேற்றுலாம் பார்த்து தொடர்ந்து ரெய்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புது பணமே கருப்பு பணமாக மொத்தமாக கிடைக்குது, தங்கமாக கிடைக்குது கட்டி கட்டியாக. அப்படி இருக்கும்போது கருப்பு பணம் ஒழிந்ததாக தெரியல. புதுசாக இருக்கிற நோட்டு கருப்பு பணமாக தேக்கி வைக்கப்படுறது நேரடியாக நம்ம பார்த்துட்டோம். கள்ளப்பணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பிரிண்ட் பண்ணி டாஸ்மாக் கடையில் குடிச்சிட்டு சில்லறையும் வாங்கி சைடேஷும் சாப்பிட்டு போன கதையெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஓடிட்டுருக்கு. ஸோ கள்ளப்பணமும் ஒழிக்க முடியுமா கேட்டால் அது பிரிண்ட் ஆகிடுது. அதுவும் ஒழிக்கிற மாதிரி தெரியல. தீவிரவாதிகள் கையிலேருந்து இந்த புதிய நோட்டுகளை எடுத்திருக்காங்க, அதுவும் பிடிபட்டிருக்கு. அப்படி பார்க்க போனால் அது இந்த புதிய நோட்டுன்னா அந்த அஃபிஷியல் கள்ளப்பணம் ஃபேக் கரன்சி நிறைய பேர் கையிலேருந்து பிடிபட்டதையும் வெளியிட்டிருக்காங்க அரசாங்கம். ஸோ இது கருப்பு பணமும் ஒழியலை, கள்ளப்பணமும் ஒழியலை. இப்போ ரன்னிங்லேயே நம்ம கண்டுபிடிக்கிறோம், பார்த்துட்டோம் நிதர்சன உண்மை. அவருடைய முதல் கூற்று காலி ஆயிடுச்சு, அது வெற்றி பெறவில்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. பிரதமரோட கூற்று வெற்றி பெறவில்லை. சரி, அடுத்ததுக்கு வர்றாங்க. உடனே அதிலேருந்து நகர்ந்து அடுத்ததுக்கு போயிட்டார். உடனே வாங்க எல்லாரும் நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணலாம், பேங்க்கை யூஸ் பண்ணலாம், உடனே கேஷ்லெஸ் எக்கானமி போகலாம். அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணி போகிறாரு பிரதமர். ஒன்று சொன்னதுலேருந்து மாறி அடுத்த விஷயத்துக்கு போயிட்டார். கேஷ்லெஸ் எக்கானமின்னு சொல்லிட்டு அவர் மாறல விஜயதரணி. அவங்க 30 தேதி 30 நாள் வரைக்கும் கேட்டிருக்கார். அதற்கு பிறகு ஒரு விரிவான அறிக்கையை அரசு வெளியிடலாம். அறிக்கையெல்லாம் வெளியிட்டேன். எத்தனை அறிக்கை வந்து பிரதமர் நாடாளுமன்றத்தில் பேசிட்டுமே, அறிக்கையை விடுங்க. இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு சொல்லணும்னா துயரத்திற்கு ஆளாயிருக்காங்க. ஏடிஎம்கள்லையும் பேங்க்குகள்லையும் போய் கியூவில் நின்று பணம் கிடைச்சா கூட பரவாயில்ல, மணிக்கூர் கணக்காக நின்றுட்டு பணம் இல்லைன்னு சொல்லி திரும்பி போன மக்கள் மீண்டும் தினந்தோறும் அது வாசல்லையே போய் நின்றுட்டு இருக்காங்க. வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போயிலன்னு அவங்களோட எஜமானர்கள் அவர்களோட லீவை கட் பண்ணி சம்பளத்தை கட் பண்றாங்க. கூலி தொழிலாளர்கள் அவருக்கு கூலி கிடைக்கிறது இல்ல. இதெல்லாம் ஓகே. ஆனா மிகப்பெரிய ஊழல்ன்ற ஒரு குற்றச்சாட்டு எப்படி? அடுத்தது தான் சொல்ல வரேன். கேஷ்லெஸ் எக்கானமின்னு சொல்லி சொன்ன உடனேயே நீங்க அந்த பணத்தை எல்லாம் பரிவர்த்தனை செய்வதற்கு 2-3 வேலட்ஸ் மூலமா பண்ணுங்க. இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய அந்த முனையங்கள் தான் இன்னைக்கு பணத்துடைய மையங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. பேடிஎம், மொபிவிக் இப்படிப்பட்ட சில விஷயங்களை பிரைவேட் ப்ரொவைடர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க மூலமாக இந்த பண பரிவர்த்தனை இவங்க மூலமாக தான் பண்ணணும்னு அரசாங்கமே சொல்லுது. அப்படி பார்க்க போனால் ஏதோ 2-3 பெரிய தலைகள் மட்டும் கார்ப்பரேட்ஸ் தான் இதில் சம்பாதிக்கிறாங்க. அவங்க மூலமா தான் இந்த பணம் எல்லாம் டிரான்சாக்ஷன் இல்ல. அது மூலமா தான் நடக்குது. திரு சிதம்பரம் அவர்களாக இருக்கலாம், அதற்கு முன்பு மாண்டேசிங் அலுவாலியா கூட இந்த பணமற்ற பரிவர்த்தனையை நோக்கி எல்லாம் பேசி இருக்கிறாங்க. இதேதோ புதிதா மோடி தான் கொண்டு வரல. பணமற்ற பரிவர்த்தனை என்பது முழுமையா இதுலதான் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தை உருவாக்குறதுங்கிறத சிரமம். நீங்க பணமற்ற பரிவர்த்தனை என்று பார்க்கும் பொழுது அதை நீங்க பேங்க் மூலமா பண்ணுங்க. என்னோட அக்கௌண்ட்னா என்னோட அக்கௌண்ட் உள்ள பேங்க் மூலமா நான் பண்ணிக்கிறேன், என்ன அளவுக்கு முடியுதோ பண்ணிக்கிறேன். மிச்சம் உள்ள என் பணத்தை நான் எடுத்து நான் பயன்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது. எல்லாத்தையும் எல்லாரும் அக்கௌண்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு பாருங்க 14 லட்சம் கோடி தான் இந்த நாட்டில் கருப்பு பணம் இருக்கு. அந்த பணமெல்லாம் வரணும் அப்படிங்கிறாங்க. கருப்பு பணமோ இல்லை 500-1000 ரூபாய் நோட்டோ அது எப்படி வேணா எடுத்துக்குங்க. ஆனால் கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் நோட்டுகள் இன்னைக்கு டெபாசிட் ஆயிருச்சு. இன்னும் மீதம் வர வேண்டியது 2 லட்சம் கோடி தான் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு அரசாங்கமே சொல்லுது. அப்படி பார்க்க போனால் இன்னும் இருக்கிற இந்த 15 நாள் அந்த 2 லட்சம் கோடியும் வந்துட்டா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மொத்த நோட்டுகளும் வந்துருச்சுன்னா இதுல எங்க இருந்து இந்த கருப்பு பணம் எங்கேயோ தேக்கி வச்சிருக்க ஒரு சிலர் தான். ஆகையால் அந்த தேக்கி வைத்தவர்களை உளவுத்துறை மூலமா அதெல்லாம் கண்டுபிடிச்சு அதை தான் களையறதுக்கு முயற்சி எடுங்க. மக்களை இந்த மாதிரி தெருக்கல்ல நிறுத்தி போராட வைப்பது தவறு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் மட்டும் சம்பாதிப்பது ஊழலுக்கு அடிப்படை. உங்கள்கிட்ட வாங்கிட்டேன்னா ஒட்டுமொத்தமாக திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் பதில் சொல்லிடுவாங்க. இந்த நடவடிக்கையில நிர்வாக சிக்கல் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா சாமானியனுக்கும் புரியும், ஏன்னா கால்கெடுக்க நின்று கொண்டு இருக்கிறார். ஆனா இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. ஒரு கேஷ்லெஸ் எக்கானமியை நோக்கி நகர்த்துவதே ஒரு மிகப்பெரிய ஊழல்னு சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதாவது இந்த நடவடிக்கையின் நோக்கம் சந்தேகத்திற்குரியது. அதனால தான் நாங்கள் முதல்ல இருந்து இருக்கிறோம். ஏன்னா இது இப்போ கருப்பு பண ஒழிப்பு, கள்ளப்பண ஒழிப்புலாம் அவங்க சொன்னதை நம்பிட்டு நாங்கள் எதிர்க்க வேண்டியதே இல்லையே. இந்த நடவடிக்கையின் நோக்கமே தலைகீழாக இருக்கிறது. நீங்கள் சம்திங் ஃபிஷி அப்படின்னு சொல்லணும்னா மார்ச் மாதத்தில் ஆர்பிஐயுடைய அறிக்கை இருக்கிறது 100 ரூபாய் நோட்டுக்கு தட்டுப்பாடுன்னு. நவம்பர் மாதத்தில் 100 ரூபா நோட்டுக்கு தட்டுப்பாடுன்னு 7ஆம் தேதி அந்த குறிப்பிட்ட நாளில் தட்டுப்பாடுன்னு வந்திருக்கு. அதே குறிப்பிட்ட நாளில் பாஜகவினருடைய பண டெபாசிட் விவரங்கள் நாங்கள் வெளியிட்டோம். அந்த நவம்பர் மாதத்துக்கு முன்னாலேயே இவர்களுடைய நில வர்த்தகம்
பாஜக எங்கெல்லாம் நிலம் வாங்கினார்கள் என்கிற விவரங்களும் வெளியில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ஜூலை செப்டம்பர் குவார்ட்டரில் வங்கிகளில் அதிகரித்த டெபாசிட் அதிகமான அளவு இருக்குது. 6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு டெபாசிட் திடீர்னு அதிகரிச்சிருக்கு. ஆனால் அந்த காலகட்டத்தில் தொழில்துறை வளர்ச்சி என்பது தலைகீழாக இருந்தது. இல்ல இது எல்லாம் வைத்து பேசும்போது சொன்ன பதிலை சேர்த்து சொல்றேன். சொல்லுங்க. அந்த 6th பே கமிஷன் நினைக்கிறேன் 7th பே அந்த அரியர்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. எவ்வளவு நீங்க சொல்லுங்களேன். எவ்வளவு 7th பே கமிஷன் சொல்லல. அதுதானே பிரச்சனை. அதுக்கு பிறகுதான் அந்த கணக்கை பார்க்க முடிஞ்சு. அது 70,000 கோடி தாங்க அதிகபட்சமே வந்திருக்கிறது. 6 லட்சம் கோடி. இப்போ அது இல்ல பிரச்சனை. இது எல்லாவற்றையும் இணைத்து பேசுவதற்கு நாடாளுமன்றத்துக்கு வரல. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் காமிச்சோம். இது பற்றி நாடாளுமன்ற விசாரணை வேணும்னு கேட்டோம். ஏன் விசாரணைக்கு தப்பிக்கிறாரு? அவர் சொல்கிற நிறுவனங்கள் பேரெல்லாம் பாருங்க. அவருடைய அறிவிப்புக்கு அடுத்த நாள் பேடிஎம் விளம்பரம் வருது. ஒரு பத்திரிகையில் 8 மணிக்கு மேலே எல்லா பத்திரிகையிலும் முதல் பக்க விளம்பரம் கொடுக்கணும்னா முடியுமா? எத்தனை மணிக்கு அந்த பத்திரிகை பிரிண்ட் ஆகும்? 1. 2வது, இந்த எம்பேசாங்கிற ஒரு நிறுவனத்தை அவர் பேசுறாரு. இவர் சொன்னாங்கல்ல இந்த யூபிஐ இன்டர்ஃபேஸ் எல்லாம் ஏற்படுத்திட்டோம்னு, எந்த இன்டர்ஃபேஸ் 100 கோடி மக்களுக்கும் வசதி அளிக்கிற அளவுக்கு இருக்கிறது? யார் தயாராக இருக்கிறார்கள்? எந்த வசதி பயன்படுத்த முடிகிறது? சிந்தன் அவர்கள்ட்ட இந்த பேடிஎம் விளம்பரத்தை பத்தி பேசுறதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. இது அதிகமாக இந்த கேள்வியை தொடர்ந்து வைக்கிறதுனால முன்கூட்டியே பத்திரிகை அனைத்திற்கும் இந்த விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் எல்லா பத்திரிகைகளும் இதை பற்றி எழுதி இருக்கும்ல, எங்களுக்கு முன்கூட்டியே இவங்க கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு, அப்படி ஏதேனும் பத்திரிகையை வெளியிட்டு இருக்கிறதா செய்தி? இல்ல, நம்ம இதை அப்படி புலனாய்வு நடந்து ஒரு பத்திரிகையாவது அறம் சார்ந்து இவர்கள் வெளியிட்டார்கள், இவங்க இத்தனை மணிக்கு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி இருக்கு. அதுதான் இது கார்ப்பரேட் நெக்ஸஸ் இருக்குங்கிறதான் பிரச்சனை. முதல் பக்கத்தை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. யார் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கிற கேள்வி. இதுதான் விளம்பரம் என்று அந்த நிறுவனத்துக்கு சொன்னாங்கன்னா எழுதலைங்கிறது அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி. ஆனா என்ன பிரச்சனைனா, இன்டர்ஃபேஸ் உட்பட ரெடியா இருக்கு. நீங்க எஸ்பிஐ உடைய இ-பட்டியை டவுன்லோட் பண்ணி பாருங்க, யூபிஐ யூஸ் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். நான் பயன்படுத்துறதுனால சொல்றேன். இன்னைக்கு போய் நீங்க கார்டு ஸ்வைப் பண்றதுக்கு எத்தனை இதுக்கு நிறுவனங்கள் இருக்கு. இப்போ நிதி ஆயோக்ல இருந்து அறிவிக்கிறாங்க, அதிகமா கார்டு ஸ்வைப் பண்ற கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் லக்கி டிரா கொடுப்பன்றாங்க. கார்டு ஸ்வைப் பண்ற நிறுவனங்களுக்கு அரசின் பணத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதிச்சாங்களா? சர்வீஸ் டாக்ஸ் இல்லைன்னு அறிவிக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் விவாதிச்சாங்களா? சாதாரணமா பணத்துல நாங்க டிரான்சாக்ட் பண்ணும்போது எனக்கு டாக்ஸே கிடையாதுங்க, நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தேன். சர்வீஸ் சார்ஜ் இல்ல, அந்த சார்ஜ் இப்ப இல்லைன்னு அறிவிச்சு இந்த 1 மாதம் யாருக்கு கொடுக்கிற மானியம் அது? திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா பதில் வாங்க நேரம் இருக்கு. இவர்கள் தவறாக நிறைய தவறுகள் நடக்குது. இருங்க, ஜன்தன் அக்கவுண்ட பத்தி இவங்க பேசுனாங்கல்ல, இப்ப அந்த விவரம் வந்திருக்கு. 23% ஜன்தன் அக்கவுண்ட்ல பணம் கிடையாது. மீதி இருக்கிற 70ல வெறும் 40 கணக்குகள்ல தான் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. 1900 கணக்குகள்ல தான் 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்திருக்கு. நம்ம ஒவ்வொரு நிறைய கேள்விகள் இருக்குது. ஆனா நீங்க சம பண்ணி சொல்லுங்க. ஒன்றே ஒன்றுதான், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைன்னு தான் 8ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. ஆனால் இதற்குள்ளேயே மிகப்பெரிய ஊழல்ன்றதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற விமர்சனம். இது ஊழலா இல்லையா அப்படிங்கிறது இந்த 30ஆம் தேதிக்கு பிறகு எவ்வளவு கருப்பு பணம் வெளிவரப்போகின்றதுங்கிறத நாம் பார்க்கணும். சகோதரி சொன்னாங்க 17 லட்சம் கோடி டெபாசிட் பண்ணணும். ஏன்னா அதுதான் 500 1000 அது உண்மை. அதெல்லாம் உள்ள அங்கே வரணும். அதில் எவ்வளவு நீங்கள் உள்ளே போடும்பொழுது ஒவ்வொருத்தருடைய கணக்கும் கண்காணிக்கப்பட போகின்றது. அப்போ எவ்வளவு அவனுடைய நியாயமான இன்கம் என்ன, அதுக்கு மேலே கண்ணாப்பனான்னு எவ்வளோ ஏறி இருக்குது, இதெல்லாம் பார்த்து இனிமேல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் சென்ட் நோட்டீசஸ். இன்னும் சொல்ல போனால் சில நண்பர்களுக்கு ஆல்ரெடியே உன்னோட கணக்கில் நீங்கள் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 4.5 லட்சம் 5 லட்சம் கூட போட்டிருக்கே கேஷாக, இது எங்கேருந்து வந்து நோட்டீஸ்க்கு கேட்டிருக்காங்க, டேட்டு கொடுத்துருக்காங்க. அதனால இதெல்லாம் இவங்க தெரியாம எதையோ ஒன்று பேசிட்டு இருங்க சார், இருங்க சார், இருங்க அந்த அதை பத்தி நான் பேசுறேன். I am talking about ordinary people. I am talking about ordinary people. என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்திருக்கு சார். இல்ல நான் உங்கள்கிட்ட இது நீங்க இங்க வந்து கேட்டு யாரு என்னன்னு கேட்கணும் சொல்ல முடியாது. ஒரே செகண்ட் தயவு செய்து கொஞ்சம் நீங்க பேசும்போது நான் குறிக்கிடவே இல்லை. இருங்க, நீங்க நான் சொல்றேன், நீங்க கேட்டுங்க. ஒரு விஷயம். இரண்டாவதாக எவ்வளவு பணம் வருது, அதுக்கப்புறம் பிறகுதான் அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண. கருப்பும் வரல, கள்ளப்பணம் வரல நீங்க பேசுவது என்பது சரியான வாதமே அல்ல. வந்த 50 நாட்களுக்கு பிறகுதான் தெரியும். இது வந்து என்ன பண்ணீங்க நீங்க நான் சொல்ற கேளுங்க சார். நான் நீங்க உடனே கார்ப்பரேட் உடனே உங்களுக்கு வேற ஏதாவது தவிர வேற ஒண்ணுமே பேசுறது கம்யூனிஸ்டுகளுக்கு வேற எதுவும் பேசுறது. குறைந்தபட்சம் திரு ராமசுப்ரமணியன் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காங்கன்றதாவது தெரியல. அது தவிர பேசல. நான் என்ன சொல்றேன் என்றால்
உங்களுக்கு எவ்வளவு கள்ளப்பணம் இருக்கு, கருப்பு பணம் இருக்கின்றது. கள்ளப்பணம் என்பது அக்கவுண்ட்ல வர்றது எப்படி நான் சொல்றேன். கருப்பு பணம் பேசுறாங்க. அக்கவுண்ட்ல வர்றது கூட ஃபேக் கரன்சிங்கிறது. அக்கவுண்ட்ல ஏன் வர்றது இன்னைக்கு எப்படி மம்தா கருப்பு பானர்ஜி பத்தி நீங்க பணமாவும் ஒண்ணு இருக்கும்னு எனக்கு குறிப்பிட்டீங்க. தெரியல. ஏன் அவங்க குதின்னு குதிக்கிறாங்கன்னா, ஏன்னா அங்கதான் 5 முக்கியமான கள்ளப்பணம் தயாரிக்க மால்டா என்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அதனால அது நின்னு போச்சு. ஏன்னா பிரிண்ட் பண்றதுக்கு அது தவிர அந்த ஃபேக்டரியை இழுத்து மூடி இருக்கலாமே சார். ஒரு நிமிஷம். வெளிநாட்டுல பாகிஸ்தான்ல 5 இடத்துல சார் அது நியாயம் இல்ல. சத்தம் போடுறாங்க. நான் வாயை மூடிட்டு இருக்கேன். இல்ல இல்ல திரு அவங்க 2 பேரும் தான் சத்தம் இல்ல போடுவாங்க. இல்ல நியாயம் இல்ல. நீங்க ஐ அம் இன்கேபிள் ஆஃப் அவங்கள்ட்ட ஆன்சர் பண்றது என்கிட்ட சக்தி கிடையாது. சரி சரி சொல்லுங்க. நான் பேசும்போது குறிக்கிடாம இருந்தா தான் பேச முடியும். 1000 கேள்வி கேட்க வேண்டிய குறுக்க வந்து பேசுறது. சரி வாங்க. அப்புறம் வந்து this will become ஓகே ஓகே. அப்ப நான் பேசுறது அர்த்தமே சரி கிடையாது. வாங்க திரு ராம் சுப்ரமணியன். மெயின் இஷ்யூ என்னன்னா, அதனால கருப்பு பணம் என்பது நிச்சயமாக நீங்க பார்க்க போகின்றீர்கள். ஆஃப்டர் டிசம்பர் டெஃபினட்டா யாராட்ட எவ்வளவு வரப்போகின்றது. என்ன இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்வைலன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்து கொண்டிருக்கின்றது. அப்புறம் வந்து பேங்க் மேனேஜர்ஸ்லாம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போ பல இடத்துல வந்து ரெய்டு நடந்துன்னு அவங்களுக்கு ஏதோ இப்போ ஃபெரா வயலேஷன்லாம் கூட இருக்கும் போல இருக்கு. சில பேர்ட்டு தங்க கட்டியெல்லாம் ஏராளமாக இருக்குன்றதுலாம் சொல்லுகின்றார்கள். அது வேற தனி சப்ஜெக்ட். அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் வரும். இல்லை இன்கம் டேக்ஸ் மட்டுமல்ல, அது கிரிமினல். ஆகவே இதெல்லாம் நீங்க எழுதுனீங்கன்னா you will wait and watch. அதற்கு பிறகு நிச்சயமாக காத்திருங்கள் அப்படின்றது தான் உங்கள் வாதமாக இருக்கிறது. நான் திரு சேதுராமன் அவர்களிடம் அதை விஜயதாரணி அவர்களும் குறிப்பிட்டார்கள். மோடி அவர்கள் முதல்ல சொல்லுவது கருப்பு பண ஒழிப்பு அப்படின்றார். கொஞ்ச நாள் கழித்து கள்ள நோட்டு ஒழிப்பு அப்படின்றாங்க. என் கேள்வி அல்ல, திரு ராகுல் காந்தி எழுப்பி இருக்கிற விவாதம் சந்தேகம். அடுத்து ரொக்க பணமாற்ற பரிவர்த்தனைக்கு நடவடிக்கைகள்னு 3ஆக போகிறார். அதுக்குள்ள ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. ஆனா அதை தாண்டி இந்த கேஷ்லெஸ் எக்கானமிக்குள்ள யாரெல்லாம் வந்தாங்க, பயன்பெற்றார்கள்ன்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்கல்ல. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த கேஷ்லெஸ் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்லா இடத்துலையுமே உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம வந்து இதை சொல்லும் பொழுது ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம என்ன வேணாலும் பேசலாம். இது வந்து டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து நிறைய கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேப்பர்லெஸ் கோல்டு டயர் 3 சிட்டிஸ் அதில் வந்து அதிகமாக இந்த தீபாவளியின் போது வர்த்தகமாக ஆகியிருப்பது வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு வந்துள்ளது. சேதுராமன் குறுக்கீடு, நீங்க தொலைவில் இருக்கிறீங்க, அடிக்கடி நான் குறுக்கிடக்கூடாது, அது நியாயம் இல்லை. ஆனா என் கேள்வி, இந்த அட்டைகள் வைத்து பண பரிவர்த்தனைகள் ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை சதவீதம் பேர், அதற்கு உங்களுக்கு தகவல் எதுவும் கிடைச்சதா? எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க? அது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடி மக்களுக்கு மேலே வந்து அந்த அட்டைகளை வைத்துக்கொண்டு பணவர்த்தனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த பணவர்த்தனம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இந்த ஆன்லைன் மூலிமா அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் டு டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 300-400% மேல் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற ஒரு புள்ளி விவரமும் வந்திருக்கு. இல்ல அது அதற்குள்ள நான் திரும்ப இல்ல திரு சேதுராமன், இந்த விஷயங்களை வைத்து பார்த்தோமேயானால் நான் உடைச்சு கேட்கறது அதற்குள்ள ஊழல் நடந்திருக்கிறதுன்றது தான் இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய விமர்சனம். அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதற்குள்ள மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. திரு சிந்தன் எழுப்புறார், பேடிஎம் எப்படி உங்களுக்கு கொண்டு வருகிறார்கள், எப்படி விளம்பரம் கொடுத்தாங்கன்ற கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. கரெக்ட். அதுக்கு நீங்களே வந்து முதல்ல பதில் சொல்லிட்டீங்க. அதில் வந்து ஐ வாண்ட் டு ஃபைன் டியூன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு 120 கோடி ரூபாய் 120 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு வாரம் 10 நாளில் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் நடக்கிறது, நீங்கள் 100 பேருக்கு வந்து அழைப்பு விடுக்கிறீங்க, 200-300 பேர் வந்தால் அந்த அழைப்பு வந்ததுன்னா அவங்களுக்கு சாப்பாடுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது போல தான் இது. ஸோ அந்த 120 கோடி மக்களில் வரும்பொழுது இதை வந்து ஒரு பேனிக்காக கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த பேனிக்காகாமல் இருந்தாக்க இந்த ட்ரிகரே ஆயிருக்காது. இந்த பேனிக் கிரியேஷனால் கையில் இருக்கிற நோட்டுகள் எல்லாம் செல்லாது அப்படின்னு தேவையில்லாத ஒரு பேனிக் கிரியேஷன் ஆனதுனால தான் இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்ததுன்னு சொல்லலாம். இரண்டாவது, இதை தாண்டி நான் திரும்பவும் மீண்டும் கேட்பது ஒரு சைக்காலஜி, காமன் சைக்காலஜி இல்லங்க. நம்ம இத பற்றி எல்லாம் திரு சேதுராமன் இத பற்றி எல்லாம் நிறைய நம்ம பேசி இருக்கிறோம், தொடர்ந்து விவாதிக்கிறோம். நான் அதற்குள் இந்த நடவடிக்கைக்குள் ஊழலான்றதுதான் கேள்வி. இதுல யார் பயனடைந்தார்கள் என்பதுதான் கேள்வி. அது சுருக்கமாக சொன்னீங்கன்னா நான் பிரேக் விட வேண்டிய நேரம் இருக்கு. நடவடிக்கை
நடவடிக்கைக்குள் ஊழல் என்பது எனக்கு தெரியவில்லை. இதன் மூலியமாக அதாவது பேரலல் எக்கானமி வந்து நம்ம இந்தியாவில் போயிட்டு இருக்கு. அந்த பேரலல் எக்கானமியை ஒழிச்சோம்னாக்க டைரக்ட் எக்கானமி வரும்பொழுது நம்மளுடைய எக்கானமியில வந்து ஸ்ட்ரெங்தன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது மாதிரி இந்த கள்ளப்பணங்களை எல்லாம் எடுத்து வரும்பொழுது அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்து செலவு பண்ணினோம்னா இன்னும் ஒரு பெட்டர் எக்கானமி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த சொல்லாடல்கள், இந்த பொருளாதாரம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது, திரு ராம் சுப்பிரமணியன் அவர்கள் சொல்வது போல இதற்கு ஒரு கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டுமா? ஆனால் அதை தாண்டி இதையெல்லாம் விவாதிக்க வேண்டிய இடமாக நாம் தேர்வு செய்திருப்பது மக்களவை உறுப்பினர்களை, நம்ம நாடாளுமன்ற பிரதிநிதிகளை. அங்கு எப்படி இது விவாதிக்கப்பட்டதா, என்ன நடக்கிறது, யார் தவறு செய்கிறார்கள், யார் விவாதத்திற்கு பயப்படுகிறார்கள், இது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். திரு ராகுல் காந்தி அவர்களினுடைய அறிக்கையிலிருந்தும் இந்திய பிரதமர் மோடி அவர்களினுடைய உரையிலிருந்தும் தான் நம்ம அந்த கருத்துக்களை எடுத்து விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக நம்ம பேச வேண்டிய இடம், ஏன்னா இது பொருளாதாரம் சார்ந்து இருக்கிறதுனால நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதில் பொருளாதாரத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் பேச வேண்டிய இடம்னா நாடாளுமன்றம் தான். அதை முடக்கியது தவறு அப்படின்னு திரு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் கூட தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் நம்ம விவாதிக்கலாம். திரு சிந்தன் அவர்களிடம், நீங்கள் நாடாளுமன்றம் இது தொடர்பாக கூர்ந்து கவனிக்கிற போது சபாநாயகர் சுமித்ரா அவர்கள் ரொம்ப அடிக்கடி சொல்கிறாங்க எதிர்கட்சிகிட்ட, குந்தகம் விளைவிக்காதீங்க, மையப்பகுதிக்கு வராதிங்க, பொறுமையாக இருங்கள் அப்படின்னு. சமீபத்தில் ஒரு ஊழையெல்லாம் விடுறாங்க, சமாஜ்வாடி என்று நினைக்கிறேன், அவங்க ஊழையெல்லாம் விடுறப்ப கண்டிக்கிறாங்கல்ல. எதிர்கட்சிகளுக்கு கூட இதை விவாதிக்கிறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். அப்படி இல்லை, எல்லா எதிர்கட்சிகளுக்கும் நான் பேச முடியாது. இருந்தாலும் இது களத்தில் ஏற்படுத்தி இருக்கிற விளைவு ரொம்ப பெருசு. நம்ம வந்து பண வர்த்தகத்தை, நோட்டு வர்த்தகத்தை அதிகமாக சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்காமலேயே நடந்து கொண்டிருக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இயல்பாக கோபம் வரும். அது மக்களோட கோபம். நாங்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம், எங்ககிட்ட கேட்டு தான் இந்த குறிப்பாக வரி சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள், பணம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுப்பீங்க. ஓகே, நீங்கள் எங்களையே குற்றவாளின்னு சொல்கிறீங்க, அதனால் எங்களுக்கு தெரியாமல் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். தவறு நேர்கிறதுங்க தெரியுது இல்லை, நல்ல நோட்டு தான் சிதைந்திருக்கிறது, நம்முடைய ஒட்டுமொத்த சந்தையும் சிதைந்திருக்கிறது என்கிறது தெரியுது இல்லை. ஏற்கனவே கருப்பு பணத்தை பற்றி நாடாளுமன்றம் விவாதித்திருக்கிறது. நம்ம கேட்க வேண்டிய மையமான கேள்வி என்னன்னா, அதில் சொல்லப்பட்ட நடவடிக்கைகளை தவற விட்டுவிட்டு, அதில் பட்டியலிடப்பட்ட கருப்பு பண முதலைகளை விட்டுவிட்டு, இந்த வங்கிகள் எந்த பேங்க் டிரான்சாக்ஷனை வந்து நியாயமானதுன்னு சொல்றாங்களோ இந்த வங்கிகள் தான் 11 லட்சம் கோடி ரூபாய் கடனை கொடுத்துட்டு வராக்கடன் பட்டியல் வெளியிட்டு. நீங்க புரிஞ்சுக்கணும், நாடாளுமன்ற நடவடிக்கை சார்ந்து நான் கேட்கிறேன். திரு ராம் சுப்பிரமணியன் அவர்கள் கூட சொல்றாங்க, சபாநாயகர் வழி நடத்துறார். விஜயதாரணி அவர்களுக்கு சட்டமன்றத்தில் உள்ள மரபெல்லாம் தெரியும், அவர் யாருக்கு என்ன நேரம் கொடுப்பது என்பதெல்லாம் தெரியும். முதல்ல இதை பற்றி எழுப்புகிற போது அருண்ஜேட்லி பதில் சொன்னா இல்ல மோடி தான் வரணும், வெங்கையா நாயுடு சொன்னாலும் இல்ல மோடி தான் வரணும்ன்றீங்க. அதற்கப்புறம் சரி விவாதிக்கலாம் வாருங்கள் அப்படின்னா வாக்கெடுப்புடன் கூடிய விவாதத்துக்கு வாங்க. நீங்க ஒரு சினிமாவில் கூட வடிவேலு கூப்பிட்டுட்டே இருப்பார், இங்க வா அப்படின்னு. நான் மலினமாக சொல்ல திரைப்பட விமர்சனத்தை நீங்கள் ஒவ்வொரு கட்டமாக நகர்த்துறீங்க. அவங்க நாங்க தயாரா இருக்கோம் தானே சொல்றாங்க. இல்லையே, வரலையே, நீங்க தானே இப்ப சொன்னீங்க. மன்மோகன் சிங் அவர் பேசும்போது மோடி இருந்தார், குறுக்கிட்டு கூட பேசலாம். ஒரு அமைச்சர், அவர் தான் பிரதான அமைச்சர். அருண்ஜேட்லி பேசியிருக்காரு, வெங்கையா நாயுடு பேசியிருக்காரு, அவரால் பேச முடியாதுங்கிறது கிடையாது. ரெண்டாவது, ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு இருக்கிற சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த அரசுக்கு கிடுக்குப்பிடி போடுகிறார்கள் என்றால், அவர்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க. இந்த வாய்ப்புகள் தான் இவர்களுக்கு இருக்கிறது. ஏன் நோட்டீஸ் விட்டுருக்கோம்? பிரதமர் நாடாளுமன்றத்தை மதிக்கலன்னு ஏன் நோட்டீஸ் விடுறோம்? ஏன் உச்சநீதிமன்றத்துக்கு போறோம்? இதெல்லாம் போகலைன்னா மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் செய்ததாக அர்த்தமே இல்லை. எதிர்கட்சிகளுடைய வேலையை செஞ்சுதாகணும். ரெண்டாவது, இந்த பட்டியலில் இருப்பவர்கள் தெரியும்ல, இப்போ இவர் சொல்றாருல, விஜிலன்ஸ் எல்லாம் வச்சு வர்றதையெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து எல்லாரையும் நோட்டீஸ் விடுவோம்னு. ஏற்கனவே கையில் பட்டியல் இருக்கு. ஏற்கனவே 11 லட்சம் கோடி வங்கி பணத்தை வாங்கி விட்டு ஏமாற்றியவர்கள் இருக்கிறார்கள். பட்டியலை வெளியிடலை, அவங்க மரியாதை போயிருங்கிறீங்க. அவர்களை கழுத்தை பிடித்து வசூலிப்பதற்கு கூட வழி இல்லைல்ல. விஜய் மல்லையா ஒரே ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், அவர் வெளிநாட்டுல இருக்காரு. இப்ப எதுக்குங்க 1200 கோடி அவருக்கு ரைட் ஆஃப் பண்ணணும்? விரிவாக பேசணும். இல்ல திரு சிந்தன், ஒரே ஒரு கேள்விக்கு மக்களுக்கு
ஏன்னா நீங்க சார், சொல்வது இப்ப முக்கியமான கேள்வி. மக்களுக்கு ராமசுப்ரமணியன், புரியணும். ஒவ்வொன்றா போல எனக்கு நேரமின்மை ஒரு பெரிய பிரச்சனை. ஒரே ஒரு விஷயம் இந்த தான். வாரா கடன் இல்ல, பிரச்சனையை நம்ம வந்து காங்கிரஸ் அரசு, பாஜக அரசு சேர்த்தாலாம் எல்லாத்தையும் பேச பேசலாம். வேண்டியிருக்கு. நேரம் இல்லை இல்ல, எனக்கு. இதுல ஒரே ஒரு விஷயம் கடைசியா சொல்ல வேண்டியது என்னன்னா, நல்ல நோட்டுகளை நம்பி பணமாக ரொக்கமாக வர்த்தகம் செய்கிற 80% மக்களை இன்றைக்கு நிந்தனைக்குள்ளாகி சரி, அந்த மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் அவர்களை ஏமாற்றுகிறது தான் ஊழல்னு சொல்றோம். விஜயதாரணி அவர்கள், உங்களுக்கு சட்டமன்ற மரபுகள்லாம் தெரிந்திருக்கும். அதனால நாடாளுமன்ற மரபை நான் முன் வச்சே நான் கேட்கிறேன். பிரணாப் முகர்ஜி அவர்கள் ஒரு முறை வந்து மதவாதம் குறித்து ஒரு சகிப்புத்தன்மை வேண்டும்னு சொன்னாங்க. அது வந்து மோடி அரசுக்கு கொடுக்கப்பட்ட சகிமிக்கையாக தெரிந்த போது பலர் சொன்னாங்க இவர் காங்கிரஸ்ல இருந்து வந்ததுனால தான் அப்படி சொல்றாருன்றதெல்லாம் குடியரசுத் தலைவரையே சிலர் பாஜக தரப்புல இருந்தெல்லாம் விமர்சிச்சாங்க. அந்த குடியரசுத் தலைவர் சொல்றார், பணமதிப்பு நீக்கத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு நாடாளுமன்றத்தை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்றது காங்கிரஸ்காரர்களை தானே? அப்படி கிடையாது. அதாவது குறிப்பாக வந்து இந்த பணம் மதிப்பு குறித்த விவாதம் என்பது நடைபெற முடியாது என்று நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நாடாளுமன்ற நேரம் என்பது இதற்கு மட்டுமல்லாமல் பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா போன்ற மசோதாக்கள்லாம் மக்களவையில் நிறைவேறாமல் மாநிலங்களவையில் மட்டும் நிறைவேற்றப்பட்டு இன்னும் நிலுவையில் இருக்குது. அதெல்லாம் இன்னைக்கு வந்து பிரதிநிதித்துவ சட்டத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து பெண்களுக்கான இடத்தை வழங்கக்கூடிய ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த போராட்டத்தை மட்டுமே கையில் எடுக்க வேண்டாம், அந்த விவாதம் மட்டுமே நடைபெற வேண்டாம், மற்றதும் நடைபெறணும், இதுக்காக மட்டுமே இந்த முடக்கங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அவையுடைய நேரம் பிற காரியங்களும் கொண்டாங்க. அவருடைய அறிவுறுத்தல் அதுதான். ஆனால் நாம் அதை அந்த நாட்டில் மக்கள் வந்து கொந்தளித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, அதுதான் வந்து நாடாளுமன்றம் எதிர்கொள்கிறது. நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வேறு யாரும் கிடையாது, அது பொதுமக்கள் தான். பொதுமக்களோட பிரதிநிதி தான் அங்கே பேசுகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவரவருக்கு ஒதுக்கக்கூடிய நேரத்தில் பேசக்கூடிய ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன வாய்ப்போ அதை விட பன்மடங்கு வாய்ப்பும் குறுக்கீடுகள் செய்யக்கூடிய அதிகாரமும் பிரதம அமைச்சருக்கும் அனைத்து அமைச்சர்களுக்கும் இருக்கு. துறை ரீதியான பதில் மட்டும் கிடையாது, துறை அல்லாத அமைச்சர்கள் கூட சில நேரத்தில் பதில் சொல்ல அங்க வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் அத்தனை வாய்ப்புகளை கொண்ட ஆளும் கட்சி அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து அத்தனை பேர் பேசுறாங்க, விவாதத்தில் பலர் பங்கு கொள்ளும் பொழுது ஏன் பிரதம அமைச்சர் அதற்கு பதில் சொல்லாமல் அமைதி காத்தார்? இதுதான் கேள்வி. பேச விடலன்னு சொல்லிட்டு மக்கள் நீங்க இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. 2G விவகாரம் தொடர்பாக அவ்வளவு அமளிதுமொழியான பிறகும் கூட நாடாளுமன்றம் ஒரு விதத்தில் நடந்துட்டு இருக்கு. மன்மோகன் சிங் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கிறார், எல்லா கேள்விகளையும் எதிர்கொள்கிறார். குறைந்தபட்சம் நீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட நிகழ்த்தல. பல கேள்விகளுக்கு ஏன்னா மக்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க எங்க தான் பேசுவீங்க? அல்லது காத்திருக்கணுமா 30ஆம் தேதி வரைக்கும் எதுவுமே பேசாமல் காத்திருக்கணுமா? முக்கியமான டாபிக் இன்னைக்கு என்னன்னா, ராகுல் காந்தி அவர் நான் பேசினேன்னா ஒரு பெரிய பூகம்பம் வரும் அப்படின்னு அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவங்க கட்சிக்கு மிகப்பெரிய பூகம்பம் காத்திருக்கின்றது. இல்ல இல்ல நான் கேள்வி நீங்களும் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இல்ல இல்ல நான் முக்கியமான ரெண்டு கேள்விகள். இல்ல இது முக்கியமான விஷயம் தான் இருக்கு எனக்கு. ஏன் அவர் அப்படி பேசினாருங்கிறது முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் சார். ஏன்னா இந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டர் ஊழல் வந்துருக்கு இல்லையா, அத பத்தி திசை திரும்ப இதுக்கு வந்துருங்க, அத பத்தி பேசுவோம். நான் ஒரு தலைப்பை எடுக்கிறேன். இல்ல இல்ல அத பத்தி சொல்லுங்க. ஏன் பேச வரும்போது சோனியா காந்தி பேர் அந்த ஜட்ஜ்மென்ட்ல இருக்கின்றது இருந்துட்டு போடுங்க, அத நாளைக்கு பேசலாம். அத பத்தி வரும்போது நீங்க ஏன் இத பேசுறாரு? அதனால அதுக்கு முந்தி அது இருந்துட்டு சரி ரைட் அது இருந்துட்டு அதான் தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. அதான் நீங்க ஏன் பேசல? சாரி நான் வந்து இத தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் பத்திரிகையில வந்த செய்தி அது இருக்கட்டும். திரு ராமசுப்ரமணியன், நாடாளுமன்றத்துல இதுவரைக்கும் என்ன பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பொறுத்திருங்கள் 30-50 நாளுன்றத தவிர என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? நான் என்ன கொடுத்திருக்குன்னு சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் என்ன பேசப்பட்டது, நிச்சயமாக பொருளாதார வகையிலே நிறைய பிரச்சனைகள் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது வந்து வேற யார் எழுப்புறாங்க? அததான் நான் சொன்னது. அருண் ஜேட்லி ரொம்ப தெளிவா சொல்றாரு. ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்கு. எங்க நாடாளுமன்றத்தில் பேசுவதை நீங்களும் கேட்டுருக்கேன், நானும் கேட்டிருக்கேன். இருங்க ஸ்பெசிபிக்கா நான் பேசுறேன். ஆகவே இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்புறம் இன்னொரு 30ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக இந்த கடுமையான விளைவுகள்லாம் இருக்கத்தான் செய்யும். சில பேர் சொல்றாங்க 2% அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் பேசினார், ஜிடிபியில் குறைஞ்சிருந்தார்.
பட் ஓரளவு குறையலாம் சரி. அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதெல்லாம் சரி செய்வதற்கு இன்னொரு 30th டிசம்பருக்கு 31st, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக இதெல்லாம் சரியா போகும். மாறாக இந்த வரக்கூடிய பணங்களை வைத்துக்கொண்டு நிறைய லோன்ஸ் கொடுக்க முடியும். குறிப்பாக முத்ரா போன்ற லோன் எல்லாம் கொடுக்க முடியும். அதனால பொருளாதார வளர்ச்சி திரு சேதுராமன் அவர்கள் ரொம்ப மிக சுருக்கமாக உங்க பதிலை எதிர்பார்க்கிறேன். இந்த அரசு தரப்பில் இருந்து, ஏன்னா மக்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது, எதிர்க்கட்சிகள் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க, போதுமான அளவில் பதில் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்வது பொருளாதார தளத்துல அவங்க வச்சிருக்கிற முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் உங்க பதில். அதாவது பொருளாதார ரீதியில் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து பெரிய லெவலில் வந்து பதில் சொல்ல முடியாது. இதை வந்து இந்த ஆக்ஷனில் தான் காமிக்க முடியும். பதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 60% சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம நண்பர்கள் அங்கே பேசியது போல் 30 டிசம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுவரை இதை வந்து ஏன் இவங்க வந்து அதுக்குண்டான சில தகவல்களை வச்சிருந்தாங்கனாக்கா மக்களுக்கு வந்து தேவையில்லாத இந்த பீதி பயத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நன்றி திரு சேதுராமன். ரொம்ப முக்கியமானது பொறுத்திருங்கள் காத்திருங்கள் அப்படின்ற ஒரு பக்கமும், இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என்கிற விமர்சனமும் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி வங்கியில் கால் கெடுக்க நின்று கொண்டிருப்பவனுக்கு ஒரு கனவு இருக்கிறது. அதை நோக்கி நம்ம எப்போ பயணிக்க போவோம் அப்படின்னு தெரியல. 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சேதுராமன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவாதம் இனி பொறுத்திருங்க வேண்டும் என்கிறார். புதிய ஆண்டு பிறப்பில் என்ன மாதிரியான சிக்கல்களை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம், அல்லது இந்திய பிரதமர் சொன்னதைப் போல ஒரு சொர்க்கமான இந்தியாவை நாம் படைக்கப் போகிறோமா என்பதையெல்லாம் காலம் தீர்மானிக்கட்டும். மீண்டும் ஒரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாகட்டும்.